பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்றாரா, நம்ம உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வைத்து அவரோட கட்டளைகளை நம்ம பின்பற்றவும் அதன்படி நடக்கவும் அதை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல அவரோட இருதயத்துல பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறதோட நிறுத்தி கொள்ளாம அவர் கொடுத்த பரிசுத்தாவின் வறட்சி என்னாகும், தேவனுடைய கட்டளை, தேவனுக்கு சித்தம் என்ன, தேவனுக்கு பிரியம் என்ன, எது பாபம், எது நீதி, எது பரிசுத்தம், எது பக்தி, எது நித்திய ஜீவனுக்கு போகிற வழி, எது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம்னு புரிந்து கொள்ள வைத்து அந்த கட்டளைகளை நம்ம நடக்கவும், அந்த கட்டளை வாசிக்கிறதோட மாத்திரம் இல்லை அதன்படி நடக்கவும், அந்த என் நியாயங்களை கை கொள்ளவும். நம்மளோட நியாயம், நம்மளோட சுய நீதி இல்லை, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயத்தை கை கொள்ளவும். அப்படின்னாக்கா கை கொள்ளனா அதன்படி நம்ம நடக்கவும், அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கை வாழவும், அவைகளை படி செய்யவும் பண்ணுவேன். அப்படின்னாக்கா அதன்படி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் செய்யவும் தேவன் செய்வேன் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறார். இன்னைக்கு நீங்கள் யாரை குறித்து கவலைப்படுறீங்க? உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய நியாயங்களையும் தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவைகளின் கிரியைகளையும் கை கொள்ளாதபடிக்கு உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க? யாரை குறித்து நீங்கள் வேதனையாக இருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் அவர்களுக்குள்ள தந்து தேவனுடைய கட்டளைகள் நடக்கவும் தேவனுடைய நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் செய்வார் ஆண்டவர். நிச்சயமா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறான்னு அவர் செய்ய போதுமானவர். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நீர் இந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரோட உள்ளங்களிலும் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும், உம்முடைய நியாயங்களின்படி ஆண்டவரை கை கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய நீதியில் நடக்கவும் தகப்பனே நீர் எங்களுக்கு அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, ஏன் ஆண்டவரை பெற்றோர்களுக்காக, மனைவிகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஆண்டவரே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவர்கள் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருக்குள்ளும் உடைய ஆவியை ஊற்றி வேதத்தின்படி ஆண்டவரை தேவனுடைய பிரமாணங்களின்படி, தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய நியாயங்களின்படி அவைகள் கிரியன்படி நடக்கவும் செய்ய வைத்து ஆண்டவரை அதை கை கொள்ள வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். வாக்கு உரைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக அதை செய்வார். காட் பிளஸ் யூ.